الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. ونبي عبد الرحمن عبد الله بن مسعود رضي الله عنه قال: سألت النبي صلى الله عليه وسلم أي العمل أحب إلى الله تعالى؟ قال: الصلاة على وقتها. ثم قلت: أي؟ قال: بر الوالدين. قلت: ثم أي؟ قال: الجهاد في سبيل الله. متفق عليه. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக ரியாது ஸாலிஹீனுடைய புத்தகத்திலிருந்து பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு, தொடர் தலைப்பு, பெற்றோர் நலம் பேணுதல், உற்றார்களை ஆதரித்தல். இதில் முதல் ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல் எது, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான செயல் எது என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உரிய நேரத்தில் தொழுவது. பின்பு எது என்று நான் கேட்டேன். பெற்றோருக்கு நன்மை செய்தல் என்று கூறினார்கள். பின்பு எது என்று கேட்டேன். இறை வழியில் போர் புரிதல் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சிறந்த அமல்களில் சில விஷயங்களை குறிப்பிட்டார்கள். இந்த ஹதீஸில் இந்த 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்ற ஹதீஸ்களில் நாம் பார்க்கும் பொழுது இதை தவிர்த்த மற்ற விஷயங்களில் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இந்த 2 ஹதீஸுகளையும் நாம சேர்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய அந்த கேள்வி கேட்ட நபரை உடைய நிலையை பார்த்தும் அவருக்கு எது அவசியம் என்று பார்த்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு சிறந்த அமலை கூறுவார்கள். அப்போ அதில் தான் இங்கு அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுவது. அதனுடைய நேரத்தில் தொழுவது என்றால் இன்னொரு ஹதீஸில் மிக விரிவாக வந்திருக்கின்றது, அஸ்ஸலாத்து ஃபீ அவ்வலி வக்திஹா, அதனுடைய முதல் நேரத்தில் தொழுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறினார்கள் இரண்டாவது விஷயம், பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களிடம் நாம் நல்ல முறையாக நடந்து கொள்வது. இப்போ இந்த ஹதீஸில் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், மூன்றாவது விஷயம் சொல்லப்பட்டது ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவது, புனித போர் புரிவது. இஸ்லாமிய ஆட்சி என்று இருக்கும் பொழுது அங்கு தேவை என்ற நிலை ஏற்படும் பொழுது அது போர் புரியக்கூடிய விஷயம். இப்போ இங்கு போர் புரியக்கூடிய ஜிஹாதை விடவும் சிறந்தது பெற்றோர்களிடம் நல்ல முறையாக நடந்து கொள்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். நமக்கு தெரியும், போர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியக்கூடியவருடைய அவர் ஷஹீத் ஆகிவிட்டார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து என்று. ஆனால் அதைவிட சிறந்தது என்று பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பெற்றோர்களிடம் நாம் நல்ல முறையாக நன்மையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும், கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நேற்று அமர்வில் நாம் பார்த்தோம், தௌஹீதுக்கு பிறகு நம் மீது இருக்கக்கூடிய கடமை என்று பார்க்கும் பொழுது நம்முடைய பெற்றோரிடம் நாம கண்ணியமாக, கனிவாக, பணிவான நிலையில் நாம் நடந்து கொள்வதுதான் தௌஹீதுக்கு பிறகு ஒரு கடமையான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்ற வசனங்களை கொண்டு நாம் பார்த்தோம். இந்த ஹதீஸில் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக சிறந்த அமல்களில் ஒன்று இது, அல்லாஹ் பெற்றோர்களை நாம கண்ணியமாக நடந்து கொள்வது. கண்டிப்பாக நம்முடைய கண்ணியத்திற்கும் நாம் கொடுக்கக்கூடிய மரியாதைக்கும் முதல் உரிமையாளர்கள் நம்முடைய பெற்றோர்கள் தான். வெளியே நம்மை சந்திக்கக்கூடியவர்கள் நாம் கண்ணியப்படுத்துகின்றோம். ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து விட்டார் என்றால் அவர் நம் மீது உபகரணம் செய்தது போல வாழ்நாள் முழுவதும் அவர்களை பற்றி நாம் கேட்கும் பொழுதும் அல்லது அவர்களை சந்திக்கும் பொழுது கண்ணியமான முறையில் நடந்து கொள்கின்றோம். ஆனால் நம்முடைய பெற்றோர்களுடன் அவர்களுடன் பரிவர்த்தனை செய்யும் பொழுது, அவர்களுடன் பேசும் பொழுது அல்லது நம்முடைய தொடர்பு வைக்கும் பொழுது அந்த நிலை நமக்கு ஏற்படுவது கிடையாது. ஆனால் உண்மையாக பார்க்கும் பொழுது கண்ணியத்துக்குரியவர்களே, பெற்றோர்கள் தான் அதிக உரிமையாளர்கள் நம்முடைய கண்ணியத்திற்கும் மரியாதையை செலுத்தக்கூடிய விஷயத்திலும். ஏனென்றால் அவர்கள் நாம் இந்த உலகத்தில் வருவதற்காக மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா நம்மை இந்த உலகத்தில் படைத்தான், அவர்கள் ஒரு காரணமாக இருந்தார்கள். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யமன் நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன், உங்களுடன் சேர்ந்து நான் போர்க்களத்தில் கலந்து கொண்டு நான் ஷஹீதாக வேண்டும் என்று. எந்த நிலையில் விட்டு நான் வந்திருக்கின்றேன் என்றால், என்னுடைய பெற்றோரை அழுத நிலையில், அழக்கூடிய நிலையில் விட்டு நான் இங்கு வந்திருக்கிறேன்.
எதற்காக இதை கூறினார்கள்? முக்கியத்துவம். அவ்வளவு தூரத்து யமன் நாட்டில நான் தூரம் அங்கு இவ்வளவு துறைவு செய்து வந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? நீங்க திரும்பி போங்க, போய் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து அதில் நீங்கள் நன்மையை பெறுங்கள். ஃபஜாஹிதுஹுமா, அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள், ஜிஹாது செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பிறகு இன்னொரு அறிவிப்பில் வருகின்றது, எப்படி அந்த பெற்றோரை நீங்கள் அளவைத்தீர்களோ சென்று அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களை அவர்களுக்கு இடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். போர் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் சேருவதும் அவருடைய தோழமை கிடைப்பதும் அவருடன் சேர்ந்து அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவது என்பது பாக்கியம். யாருக்கு அந்த பாக்கியத்தை யார் இழப்பார்? ஆனால் அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? பெற்றோர்கள் இருக்கின்றார்களா, போங்க, போய் அவர்களுக்காக நீங்க பணிவிடை செய்து அதில் நீங்கள் உங்களுக்கு நன்மையை நீங்க தேடிக்கொள்ளுங்க என்று கூறியிருக்கின்றார்கள். இப்போ நாம எவ்வளவு நம்முடைய தாய் தந்தைக்கு நாம கண்ணியப்படுத்தினாலும் நல்ல முறையாக நடந்தாலும் அவர்களுக்கு எல்லா விஷயங்களும் அவருடைய கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் அவர்களுக்கு கொடுத்தாலும் அவர்கள் நமக்காக சிரமத்தை, அந்த சுமந்த சிரமத்தை, கஷ்டத்தை, தியாகத்தை அனைத்துமே அவர்கள் செய்த விஷயங்களுக்கு ஒரு அணு அளவு நம்மால அதை நம்ம கொடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த உறவு அப்படிப்பட்ட உறவாக இருக்கின்றது. அதனால்தான் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹுடைய ஹஜ் என்று முடித்து விட்டு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு ஒரு இந்த மத்தாஃபுடைய தவாஃப் செய்யக்கூடிய அந்த கிரவுண்ட்ல அங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் தன்னுடைய தாயை சுமந்த நிலையில் கொண்டு வந்து தவாஃப் செய்துவிட்டு சஃபா மர்வாவுடைய சையை செய்துவிட்டு வந்து அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாவிடம் கேட்கின்றார், நான் யமன் நாட்டிலிருந்து என்னுடைய தாயை தோளில் சுமந்த நிலையில் தான் நான் வந்தேன். பிறகு தவாஃபை முடித்து விட்டு 7 தடவை நான் சஃபா மர்வாவுடைய சையை செய்து விட்டு வருகின்றேன். நான் அவர்களுக்கு இவ்வளவு விஷயங்களை சிரமத்தை நான் தாங்கிக் கொண்டு அவர்களை சுமந்து கொண்டு வந்தேனே, இந்த விஷயத்தினால் அவர்களுக்கு நான் ஏதாவது அவர்கள் எனக்கு பணிவிடை செய்ததற்கும் என்னை பெற்றெடுத்து என்னை வளர்த்து இவ்வளவு நிலை ஆக்கியதற்கும் ஏதாவது ஒரு ஈடையும் அதற்கு உபகரணத்தினா ஏதாவது ஒரு அளவு செய்து விட்டேனா என்று கேட்கும் பொழுது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், சுப்ஹானல்லாஹ், ஒரு சின்ன ஒரு சிரமத்தை பிரசவ நேரத்தில் அந்த தாய் பெறக்கூடிய லேசான அந்த சிரமம், வலியும், அந்த ரணையும், அதற்கு ஈடையும் நீ எதுவுமே செய்யவில்லை என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நாம கூட பார்ப்போம், சிலர் நாம ஹஜ்ஜுக்கு போயிருப்போம் அல்லது உம்ராவுக்கு போயிருப்போம், அங்க பார்ப்போம் இப்படிய தாயை சுமந்து கொண்டு வரக்கூடிய நிலை இப்ப கூட நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, இப்பயாவது ஃபிளைட்ல வந்து நாம அங்கிருந்து நம்ம சுமந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படலாம். ஆனால் அங்கு ஒட்டகத்துல வரணும், அங்கிருந்து சுமர்ந்து கொண்டு வந்து பிறகு தவாஃப் செய்யணும். நம்ம சிறு குழந்தையை வைத்து தவாஃப் செய்ய முடியல. தன்னுடைய தாயை சுமந்த நிலையை தவாஃப் செய்து விட்டும் சஃபா மர்வா சையை செய்து விட்டும் பிறகு வந்து கேட்கின்றார், அதற்கு நீ ஒரு அணு அளவு கூட நீ ஈடாக நீ செய்யவில்லை, அது உபகரணம் முன்னால கொடுக்க முடியாது என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு கூறுகின்றாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம், எவ்வளவு ஒரு மதிப்பு அவர்களுக்கு. நாம அல்லாஹுடைய உரிமைகளுக்கு பிறகு அடுத்ததாக நம் மீது இருக்கக்கூடிய உரிமை என்ன? அது பெற்றோருடைய உரிமைதான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் இன்னும் சுவாரஸ்யமான சம்பவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி சஹாபாக்கள் அவர்கள் தன்னுடைய இந்த பெற்றோர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்திலும் சரி, உறவினர்களை அரவணைத்து செல்லக்கூடிய விஷயங்களும் சரி, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடியவருக்கும் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தில் சிந்தித்து யாருடைய பெற்றோர்கள் ஹயாத்தாக இருக்கின்றார்களோ அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் நமக்கு கொடுத்தருள்வானாக. யாருடைய பெற்றோர்கள் வஃபாத்தாகி விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மக்ஃபிரத் செய்து சொர்க்கத்தில் சிறந்த இடத்தை கொடுத்து இப்பொழுது அவருடைய உறவினர்கள் அவர்களுக்கு வஃபாத்திற்கு பிறகு என்ன உரிமைகளை செலுத்த வேண்டுமோ அந்த உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.